என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது, மேலும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில், குடும்பம் மற்றும் வேலை எப்படி அமைய போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும்னா நமச்சிவாய போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதே பவிக்கட்டும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, மே மாதத்தின் 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாகப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேச ராசியில் இருக்கிறாருங்க, செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறாரு, புதன் வக்ரகதியில் மீன ராசியில் இருக்கிறாரு, ரிஷபத்தில் குருவும் சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் மேச ராசியில் சஞ்சரிக்கிறாரு, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குதுங்க. இந்த வாரத்தில் கிரக மாற்றம் வேற எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் கும்பம், மீனம், மேசம், ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாருங்க. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமுடன் இருக்க வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம், கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுல இந்த பதிவுல சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்கலாம். எனவே இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிம்ம ராசிக்கார நேயர்களே, அரசரை போல கோலோச்சும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் வீட்டில் இருப்பதால தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சான் என்ன முளம் என்ன என்ற மனநிலையில் தொழிலை நீங்கள் நடத்த போறீங்க. கட்டிய மனைவியிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் பெட்டியை தூக்கி கொண்டு பிறந்த வீட்டிற்கு சென்று விடுவாங்க. சந்திரனின் சஞ்சாரம் நல்ல பலன்களையே உங்களுக்கு தரப்போகுது. சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் நீங்கள் அதிகப்படியான முன்னேற்றம் காண போறீங்க. ஆடல், பாடல் போன்ற விருப்பமான நிகழ்ச்சிகளில் மனம் ஈடுபட்டு இன்பமாக நீங்கள் பொழுதை கழிப்பீங்க. செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருப்பதால் கடிதங்கள் மூலமாக வெளியூரில் இருந்து நல்ல செய்தியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை கவிழ்க்க நினைத்த விரோதிகள் அதில் வெற்றி பெறாமல் கவலையில் ஆழ்ந்து போவாங்க. எதிர்பாராத வகையில் பொருள் வரவும் உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். புதன் 8ஆம் வீட்டில் இருப்பதால் என்னதான் தைரியசாலியாக இருந்தாலும் கூட மனதில் ஏதாவது ஒரு கவலை அரித்து கொண்டு தான் இருக்கும். பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவும் நீங்க செய்ய போறீங்க. குரு 10ஆம் இடத்தில் இருப்பதால நல்ல நண்பர்களை பகைத்து கொள்ளக்கூடாதுங்க. உறவுகளில் உள்குத்து வேலை செய்யாதீங்க. சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருப்பதால அரசாங்க அதிகாரிகள் ஆதரவுடன் நடந்து கொள்வாங்க. தனியார் துறை ஊழியர்கள் உழைப்புக்கேற்ற சன்மானமும் பெற போறாங்க. சனி 7ஆம் இடத்தில் இருப்பதால திருமணம் ஆகவில்லையே என்று கவலையில இதுவரைக்கும் இருந்தவங்களுக்கு மன வாழ்க்கை அமைந்து மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக போகுது. கேது 8ஆம் இடத்தில் இருப்பதால கணவன் மனைவிக்கிடையே கசப்புணர்வு தோன்ற போகுதுங்க. கேது 2ஆம் இடத்தில் இருப்பதால கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்க சிரமப்பட போறீங்க. 6, 7, 8ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்க நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்தே காணப்படும். பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காதுங்க. புதிய முயற்சிகள் எதிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. மேலும் உங்களுக்கு உடல்நலமானது முன்பு இருந்ததை விட நன்றாகவே இருக்கும். மேலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால நீங்க ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறி உங்களுடைய விருப்பத்தின்படி நடந்து கொள்ள போறாங்க. அவர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்தியும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பதிலும் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக அமையும். சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காதுங்க. போட்டிகளை சமாளிக்க நீங்க கடுமையாக பாடுபட வேண்டியும் வரலாம்.
புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது நீங்க செய்யவே கூடாது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரம் என்றே சொல்லலாம். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கப் போகுது. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் 8 மற்றும் 11, அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 5. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரமாக தினமும் காலையில பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 3 முறை சொல்ல வேண்டும். இந்த பாடலை நீங்க பூஜை அறையில 3 முறை சொன்னாலே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து கண்டிப்பாக விடுபடலாம். அந்த பாடல் என்னவென்றால், மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாள வாயன் திருநீரே என்ற பாடலை தினமும் பூஜை அறையில 3 முறை சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதமானது மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகவே அமையப்போகுது. சிம்ம ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் குருவுடன் சேர்ந்து அமர்வது மிகவும் சிறப்பான பலன்களை பெற போறீங்க. அரசு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கப் போகுது. உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் கூட அதை சமாளிக்க முடியுங்க. உங்களின் பல்வேறு துறைகளில் முயற்சியானது வெற்றியை பெற்றுத்தரப்போகுது. எப்பொழுதுமே சிம்மராசிக்காரங்க நட்புக்கு முதலிடம் கொடுப்பவராக இருப்பாங்க. அப்படியாப்பட்ட அவங்களுக்கு நட்புக்கு முதலிடம் கொடுத்து எந்த ஒரு காரியத்தையும் திறமையுடன் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இந்த மாதம் உங்களிடம் உள்ள திறமை அதிகரித்து காணப்படும். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைய போறீங்க. மன துணிவு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை நீங்க பெற போறீங்க. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுவதை நீங்க தவிர்க்க வேண்டுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவ போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லதுங்க. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது மிகவும் நன்மை தருவதாக அமைய போகுது. குடும்பாதிபதி புதன் சஞ்சாரத்தால கணவன் மனைவி நெருக்கம் அதிகரித்து காணப்படும். ஆனால் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பதுதான் நல்லதுங்க. பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். பெண்களுக்கு மனதில் இருந்த பயம் நீங்கி ஒரு வகையான துணிவு உண்டாக போகுது. வீண் வாக்குவாதங்களை நீங்க தவிர்க்க வேண்டுங்க. கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளையும் பெற போறீங்க. புகழ் பாராட்டு உங்களுக்கு வந்து குவிய போகுது. நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் கூட அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவதும் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் உங்களுக்கு நன்றாகவே நடந்து முடிய போகுது. கையிருப்பும் அதிகரித்தே காணப்படும். மாணவர்களுக்கு கவனமாக பாடங்களை படிப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க. அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் போது கவனமுடன் இருக்க வேண்டும். அடுத்து மகம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுறுசுறுப்பு குறைய போகுது. யோகா செய்வதால அந்த குறைபாடும் நீங்கும். மனநிலை சீராக இருக்கும். மக்கள் நலம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. பெற்றோர் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டியும் இருக்கலாம். கலைத்துறையினர் சிறப்பு பெறுவாங்க. குறிப்பாக நட்சத்திரங்கள் சங்கீத வித்வான்கள் ஆகியோருக்கு புகழ் ஓங்க போகுது. டிவி போன்றவைகளில் மக்கள் தொடர்பு கொண்டிருப்பவங்க சிறப்பான பாராட்டையும் பெற போறீங்க. அடுத்து பூரம் நட்சத்திரம். இந்த மாதம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயம் தரப்போகுது. ஓரிரு பெரியவர்கள் எதிர்பாராத வகையில் சன்மானமும் வழங்குவாங்க. மருத்துவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் ஏற்ற காலகட்டம் என்றே சொல்லலாம். புதிய முயற்சிகளையும் ஈடுபடலாம். பொருளாதார சூழ்நிலைகள் உங்களுக்கு செழிப்பாகவே மாறப்போகுது. ஏழைகள் மீது கருணை கொண்டு உதவிகள் செய்தால் இறைவனின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும். அடுத்து உத்திரம் 1ஆம் பாதம். இந்த மாதம் ஆற்றலும் ஐஸ்வர்யமும் கூட போகுது. துணிவும் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றியும் பெற போறீங்க. அதன் மூலம் சாதனைகளை துணிந்து செய்ய போறீங்க. மாணவர்களுக்கு இது உற்சாகமான நாள் என்றே சொல்லலாம். வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். ஊதிய உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றமும் உங்களுக்கு உண்டுங்க. வெளிநாட்டில் பணிபுரியும் அன்பர்களுக்கு அரசு அனுகூலம் கண்டிப்பாக இருக்குது. வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்திக் கொள்ள சிறப்பான சந்தர்ப்பமும் அமைய போகுது. பரிகாரமாக விநாயகப் பெருமானை அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு இதுவரை தடைப்பட்ட காரியங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடையும் நீங்கிவிடும்.
இதுவரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்களாக அவருடைய வாழ்க்கையில் நிகழ போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.